அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹும்ம ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ரப்பனா ஸித்னா இல்மன் நாஃபியா. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏகரைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவருடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் அல்லாஹுடைய கருணை பார்வை நிலையத்தில் இருக்கட்டுமாக. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போன வாரம் நாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்றில் சில பகுதிகளை, அதனுடைய படிப்பினைகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா எந்த வருஷம் பிறந்தாங்க? ஹிஜ்ரி ஞாபகம் இருக்கா? 80. மாஷா அல்லாஹ். ஹிஜ்ரி 80 பிறந்தாங்க, ஹிஜ்ரி 150 மரணிக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்த இமாமான இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 93 பிறக்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் பிறந்து 13 வருஷத்துல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் மதீனாவில் பிறக்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் கூஃபா அந்த பகுதியில், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் மதீனாவில் தான் பிறக்கிறாங்க. மதீனாவில் தான் பிறந்தாங்க, மதீனாவில் தான் வாழ்ந்தாங்க, மதீனாவில் தான் மரணிச்சாங்க. எந்த அளவுக்கு இமாம் மாலிக் இருந்தாங்கன்னா, மதீனா விட்டு வெளியே போக மாட்டேங்கிற அளவுக்கு இருந்தாங்க. மக்காவுக்கு ஹிஜ்ரத் உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக மட்டும்தான் மதீனாலேருந்து வெளியேறுவாங்களே தவிர மதீனா பூமியை விட்டு வேற எதுக்காகவுமே வெளியே போக மாட்டேன், அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நேசத்தோடு அவங்க இருந்தாங்க. இப்போ இமாம் மாலிக் அவர்கள் 93 ஹிஜ்ரியில் பிறக்கிறாங்க, 179 மரணிக்கிறாங்க. 86 வருடங்கள் வாழ்ந்தாங்க இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, அதாவது அவர்களை அவருடைய உண்மையான பெயர் மாலிக் இப்னு அனஸ் இப்னு மாலிக். மாலிக் இப்னு அனஸ், பாப்பா பேரு அனஸ், அவங்களுடைய பாப்பா பேரு மாலிக். அன்றைய காலத்துல நிறைய பேருக்குடைய பேர்கள் இப்படி இருந்துச்சு. பாப்பாவோட பேரை பையனுக்கு வைப்பாங்க, அந்த மாதிரி. இவங்களோட பேர் என்ன அப்படின்னா, மாலிக் இப்னு அனஸ் இப்னு மாலிக் இப்னு அபு ஆமிர். இந்த பேர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்காக நான் சொல்றேன். அனஸ் இப்னு மாலிக்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வேற, அவர் சஹாபி. இப்ப இவருடைய வாப்பா பேரை பார்த்தீங்கன்னா அனஸ் இப்னு மாலிக் தான். ஆனா அந்த அனஸ் இப்னு மாலிக் வேற, இவர் வேற. அப்ப மாலிக் இப்னு அனஸ் இப்னு மாலிக் இப்னு அபு ஆமிர் அப்படிங்கிறதா இவங்களோட பேரு. அபு அப்துல்லா அப்படின்னு சொல்லி புனை பெயர் இருக்குது. இது அல்லாத அவர்களுடைய சிறப்பு பெயரை பார்த்தீங்கன்னா, அதாவது இமாமுல் தாருல் ஹிஜ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இமாமுல் தாருல் ஹிஜ்ரா. தாருல் ஹிஜ்ரானா எந்த இடம்? மதீனா. ஹிஜ்ரத் செஞ்சு வந்த இடம் தான் மதீனா. அதனால இமாமுல் தாருல் ஹிஜ்ரான்னு சொல்லுவாங்க, அல்லது இமாமுல் மதீனா, மதீனாவுடைய இமாம் அப்படின்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை சொல்லுவாங்க. மதீனா பெற்றெடுத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இமாம் மாலிக். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய குடும்பத்தை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல, இவருடைய குடும்பமே பரம்பரை பரம்பரையாக இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்தவர்கள், இஸ்லாமிய கல்விக்காகவே வாழ்ந்தவர்கள் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய குடும்பத்தார்கள். அது பின்னால வரும் இன்ஷா அல்லாஹ். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா 93 பிறந்து ஒரு 5, 6, 7 வயதுல சரியா தெரியல, 7 வயது கிட்ட அவருடைய வாப்பா மௌத்தாயிறாரு. அப்போ உம்மா தான் என்ன செய்யறாங்கன்னா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை வளர்க்குறாங்க. இமாம் மாலிக்குடைய அம்மாவுடைய பேர் ஆலியா பின்த் ஷுரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆலியா அம்மா தான் என்ன செய்யறாங்கன்னா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை வளர்க்குறாங்க. நீங்க இஸ்லாத்தினுடைய பெரும்பாலான இமாம்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, பெரும் இமாம்களுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா, வாப்பா இல்லாம வளர்ந்த பிள்ளைங்களாவே இருக்கும். இமாம் மாலிக், அதே போல இமாம் ஷாஃபி, இவருக்கு அடுத்தது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, அதே போல இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, அதே போல புகாரி, இமாம் புகாரி, இப்படி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வாப்பா சின்ன வயசுலேயே மௌத்தாயிருப்பாங்க. உம்மா தான், தாய் தான் என்ன செய்வாங்கன்னா வளர்ப்பாங்க. அதே போல இமாம் மாலிக், அதாவது வரலாற்றை உருவாக்கி அன்னையர்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு, தமிழ்ல இருக்கு, வரலாற்றை உருவாக்கி அன்னையர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படியெல்லாம் தாய் வாப்பா இல்லாம பிள்ளைகளை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகம் பேசும். அப்ப அதே போல தாய் தான் என்ன செய்யறாங்கன்னா, இமாம் மாலிக் அவர்களை ஆலியா பின்த் ஷுரைக் தான் என்ன செய்யறாங்கன்னா வளர்க்குறாங்க. ஒரு நல்ல ஒரு மார்க்கம் உள்ள ஒரு பையனாக வளர்க்குறாங்க. இப்போ இமாம் மாலிக் அவர்கள் சின்ன வயசுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, மதுஹப், அந்த மதுஹப்னு சொல்றேன் பாருங்க, இது
மக்தப் வகுப்புகள் சொல்லி நடக்கும். இப்பவும் மக்தப் இருக்கிற மாதிரி மதீனா பள்ளிவாசல்ல வந்து மக்தபுகள் வந்து இருந்துச்சு. மக்தபுகள்னா எழுதி படிக்கிறது மாதிரி, அலிஃப் பாத்தா இந்த மாதிரி எழுதி படிப்பாங்க. அதே போல குரான் ஹிஃப்து பண்ண சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி மக்தப் மதரசாக்கள் இருந்துச்சு. அப்ப இமாம் மாலிக் என்ன செய்யறாங்கன்னா, சின்ன வயசுல அதுக்கு போக ஆசைப்படுறாங்க. அப்ப அம்மாட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நானும் வந்து போய் படிக்கணும், மக்தப்ல போய் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அங்க வான்னு சொல்லி அழைச்சி அவனுக்கு வந்து அழகான ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாங்க. இமாம் மாலிக் அவர்களுக்கு அழகான ஆடை அணிவித்து ஷிமாகெல்லாம் போட்டு தலையில இன்றைக்கும் அரபுகள் கட்டக்கூடிய அந்த தலைப்பாகை எல்லாம் கட்டி, மதீனாவாசிகள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கட்டி, சின்ன பிள்ளையிலேயே 7 வயசுல என்ன செய்யறாங்கன்னா அந்த மதரசாக்கு 7 வயசுக்கு முன்னாலேயே மதரசாக்கு அனுப்பி வைக்கிறாங்க படிக்கிறதுக்காக. அப்போ அவருடைய முதல் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ரபியத்துர் ரயின்னு சொல்லுவாங்க, ரபியான்னு சொல்லுவாங்க, முழு பெயர் ரபியத்துர் ரயி. இப்போ இமாம் ரபியாவிடத்துல இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் போய் படிக்க போறாங்க. படிக்க போகிற நேரத்துல அம்மா சொன்னாங்க, இதுஹப் இலா ரபியா, நீங்க ரபியாவிடத்துல போங்க, இதுஹப் இலா ரபியா ஃபதஅல்லம் மின்ஹு, அவரிடத்துல இருந்து நீங்க படிங்க. என்ன படிங்க? அவங்க சொல்றாங்க, அதபஹு கப்லல் இல்மி, அவர்கிட்ட இருந்து நீங்க அறிவை படிக்கிறதுக்கு முன்னால, இல்ம படிக்கிறதுக்கு முன்னால அவர்கிட்ட இருந்து அதப படிங்க அப்படின்றாங்க. நல்ல ஒழுக்கத்தை ரபியா இடத்துல இருந்து படிங்க அப்படின்றாங்க. ரபியா என்பவர் வந்து ஒரு தாபி, இமாம் மாலிக் தபா தாபி. இமாம் ரபியா வந்து சஹாபாக்கள்ட்ட இருந்து படிச்ச ஒரு தாபி. அவர் வந்து அதபுல வந்து மிக நல்லொழுக்கம் உள்ளவராக இருந்தார். நடத்தையில குணத்துல வந்து மிக சிறந்த ஒரு மனிதராக இருந்தார். அப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதுஹப் இலா ரபியா, ரபியா இடத்துல போங்க, ஃபதஅல்லம் மின்ஹு, அவர்கிட்ட இருந்து படிங்க, அதபஹு கப்லல் இல்மி, அறிவுக்கு முன்னால அதப படிங்க. அப்ப இன்றைக்கு நீங்க பாருங்க, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆசிரியர்கள், டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல கிரிமினல் வேலைகள்லாம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே போல பாதிரியார்களை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இஸ்லாத்தின் பெயரால் இருக்கக்கூடிய எத்தனையோ குரு சொல்லக்கூடியவங்கலாம் இருக்கலாம். அதபுல வந்து ரொம்ப மோசம். அவங்கள்ட்ட வந்து சிரிச்சு கூட பேச முடியாது. அவங்கள்ட்ட சிரிச்சு பேச மாட்டாங்க, நம்மளோட எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. அந்த மமதை இருக்கும், நாங்க படிச்சுட்டோம் அப்படிங்கிற மமதை. இது எல்லாம் வந்து அன்றைய காலத்துல இருந்த அறிஞர்கள் இடத்துல இல்லை. அது அம்மா சொல்றாங்க, அவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, அதப படிங்க, அறிவை 2வது படிங்க அப்படின்னு சொல்லி தாய் என்ன செய்யறாங்கன்னா இமாம் மாலிக் அவர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. இமாம் மாலிக் அவரிடத்துல தான் ஃபர்ஸ்ட் படிச்சாங்க. முதல் ஆசிரியர்னு சொல்லக்கூடியவங்க ரபியா, அவங்கள்ட்ட தான் இமாம் மாலிக் படிக்கிறாங்க. இவருடைய வாப்பா பாத்தீங்கன்னா அனஸ், நான் சொன்னேன், அவர் ஒரு தபா தாபி. அவரும் ஃபிக்கு சட்டம் படிச்சவரா இருந்தாரு, ஹதீஸ்களை படிச்சவரா இருந்தார். அவருடைய வாப்பா மாலிக் எப்படி இருந்தாங்கன்னா, இவங்களை வந்து தாபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சஹாபாக்களை சந்திச்சாரு, சஹாபாக்கள்கிட்ட இருந்து நரேட் பண்றவரா, அறிவிக்கக்கூடியவராக இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கு முன்பாக அவருடைய பாட்டனார் அபு ஆமீர் என்று சொல்லக்கூடியவங்க வந்து, இமாமுடைய பாட்டனார் வந்து அபு ஆமீர். இவங்களை வந்து சஹாபியா அல்லது முஹ்தரமீனான்னு சொல்லுவாங்க. முஹ்தரமீன் சொன்னா நமக்கு தெரியும், ஒய்சல் கர்னீன் அப்படி ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்க வந்து முஹ்தரமீன். இவங்க வந்து ரசூலுல்லாஹி காலத்துல வாழ்ந்தாங்க, நபியை பார்க்கல. ஆனா ரசூல்லாவோடு இருந்த காலத்துல வந்து முஸ்லீமா இருந்தாங்க, நபியை கண்டதே இல்லை. அதனால இவங்களை வந்து சஹாபின்னு சொல்ல மாட்டாங்க, முஹ்தரமீன் அப்படின்னு சொல்லுவாங்க, தாபின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு சஹாபியை கண்டிருந்தாதான் தாபி, ஆனா ரசூல்லா காலத்துல வாழ்றாரு, அத தாபின்னு சொல்லுவோம். தாபீன்கள். அப்ப இவங்கள சொல்றீங்க அப்படித்தானே? ஒய்சல் கர்ணி வந்து தாபி. அப்ப ரசூல்லா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைரு தாபின்னு ஒய்சல் கர்ணின்னு சொல்லுவாங்க. தாபீன்களே சிறந்தவர் ஒய்சல் கர்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி உமர் ரதியாவோட வரக்கூடிய நேரத்துல ரசூல்லா சொன்னாங்க, ஒய்சல் கர்ணியை நீங்க சந்திச்சா உங்களுக்காக துவா செய்ய சொல்லுங்க, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தாபி அவர். அப்போ முஹ்தரமீன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தாபீன்களையும் முஹ்தரமீன்களையும் பிரிப்பாங்க. முஹ்தரமீன்கள் ஒரு 15-20 கிட்ட இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரசூல்லா காலத்திலேயே வாழ்ந்து நபியை பார்க்காதவங்க. தாபீன்கள்னா ரசூல்லா காலத்துக்கு பிறகு, மரணிச்சதற்கு பிறகு வந்தவங்கள சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்போ இவங்க அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய அவருடைய பாட்டனார் வந்து சஹாபியா முஹ்தரமீனா அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. சஹாபின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பத்ர் போர்க்களத்தை தவிர வேற எல்லாத்துலயும் பங்கெடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாக இவர் வந்து எங்க இருந்தாங்கன்னா யமன்ல இருந்தவர். அபு ஆமீர் அப்படிங்கிறவர் வந்து யமன்ல இருந்தவர். இமாம் மாலிக் யமன், அவருடைய குடும்பம் வந்து யமன்ல இருந்து ஒரு கவர்னருக்கும் அவருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு மசாலா ஏற்பட்ட நேரத்துல அதுக்கு தீர்ப்பு கேட்பதற்காக மதீனா வந்தாங்க இமாம் அபு ஆமீர் அவர்கள். வந்த நேரத்துல இங்க வந்து பார்த்தாங்க, மதீனா முழுக்க அறிஞர்கள், மார்க்கம் வந்து இருக்கக்கூடிய இடம், சஹாபாக்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியா, அபூ தல்ஹா, அதாவது அபு ஹுரைரா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, இப்படி எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க வந்தாங்க. அப்ப இமாம் மாலிக்குடைய தாத்தா என்ன, இந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்து என்ன செய்யறாங்கன்னா நரேட் பண்றாங்க.
அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க, அவங்கள்ட்ட உட்காந்து படிச்சாங்க. அந்த பரம்பரையில தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களும் என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க. இப்ப ஆரம்பத்துல இவர்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாம இருக்குது. மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஆரம்பத்துல ஈடுபாடு இல்லாம இருக்குது. அப்போ வாப்பா என்ன செய்யறாருன்னா சின்ன வயசுல என்ன சொல்றாருன்னா ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ இவருக்கு அண்ணன் சரியா பதில் சொல்றாரு. இமாம் மாலிக் அவர்கள் அந்த அளவுக்கு பதில் சொல்லலை. அப்போ வாப்பா சொன்னாரு, நீ இந்த புறா வளர்க்குற, இந்த புறாக்களோட நீ வளர்ந்து 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 புறா உன்னை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாப்பாடு போடுறத வளர்க்குறது அப்படி. அதுக்கு பிறகு அவர் படிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அதற்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு படிச்சாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மதீனா இருக்கக்கூடிய எல்லா உலமாக்கள்டையும் படிச்சாங்க. அதுல மிக முக்கியமான ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹுர்முஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஃபக்கீஹ்னு சொன்னா ஃபுகஹாக்கள். ஃபிக்குனா தெரியும் தானே, அதாவது சட்டங்களை படிக்கிறது, இஸ்லாத்தினுடைய சட்டங்களை படிக்கிறது தான் ஃபிக்கு. இதை ஃபுகஹாக்கள் சொன்னா அந்த சட்டங்களை சொல்லக்கூடியவங்க. அப்போ ஃபுகஹாக்கள் அன்றைக்கு மதீனால நிறைஞ்சிருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹுர்முஸ். அவங்கள்ட்ட 8 வருஷம் படிக்கிறாங்க. இமாம் மாலிக் அவர்கள் அவரிடத்துல 8 வருஷம் படிச்சாங்க. அதிகாலையில போவாங்க, காலையிலே போவாங்க இமாம் மாலிக் அவர்கள். இரவுல தான் என்ன செய்வாங்கன்னா வீடு திரும்புவாங்க. அந்த அளவுக்கு தினமும் போய் படிக்க ஆரம்பிச்சாங்க. டேட்ஸ் பேர்த்தம்பழத்தை எடுத்துட்டு போவாங்க. போய் என்ன செய்வாங்கன்னா வெளியில அந்த அறிஞருக்கு வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பேர்த்தம்பழங்களை கொடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க, வேற யாராவது வந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஷேக் பிஸியா இருக்கிறாரு, அவர் இப்ப பார்க்க முடியாதுன்னு அனுப்பிடுங்க அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட பேர்த்தம்பழங்களை கொடுத்துட்டு உள்ள போய் படிக்க ஆரம்பிச்சிருவாரு இமாம் மாலிக் ரஹ்மா அப்படி சொல்லுவாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு அறிஞர் தான் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி அப்படிங்கிற ஒரு அறிஞர், பெரிய ஒரு அறிஞர். இப்போ இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரிட்ட இமாம் அவர்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பெருநாள் வருது. பெருநாள் தினத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பெருநாள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. இமாம் மாலிக் என்ன செய்யறாரு, பெருநாள் தினத்திலையும் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி வீட்டுக்கு போயாச்சு. அங்க போய் கதவை தட்டுறாரு. அப்போ அங்க இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி சொல்றாங்க, மனைவி இடத்துல போய் கதவை யாருன்னு பாருங்க அப்படின்னு பாக்குறாங்க. இவர் பெருநாள் தினத்துல வந்திருக்காரு. அவருக்கு என்ன, நிறைய ஹதீஸ்களை படிக்கிறது தான் அவருக்கு பெருநாள் இமாம் மாலிக். அப்போ அங்க போனோன்னு அவர் இன்னைக்குமா சரி அப்போ வாங்கன்னு உள்ள அழைச்சாச்சு. உள்ள அழைச்ச உடனே இமாம் மாலிக் வந்தாங்க. என்ன விஷயம் கேட்டாங்க. கேட்ட உடனே இமாம் மாலிக் சொன்னாங்க, எனக்கு ஹதீஸ்களை இன்னைக்கு படிச்சுட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பெருநாள், எல்லாருமே பெருநாள் கொண்டாடுறாங்க, நீ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு தெரியும், எனக்கு படிச்சுட்டாங்க அப்படின்னு உட்கார்றாங்க. அப்போ இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி அவர்கள் 40 ஹதீஸ்களை படிச்சு கொடுக்குறாங்க. இமாம் மாலிக் அவர்களுக்கு 40 ஹதீஸ்களை படிச்சு கொடுத்து அதனுடைய விளக்கங்களை எல்லாம் படிச்சு கொடுக்குறாங்க. இமாம் மாலிக் அவர்கள் எல்லாத்தையும் கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு சொன்னாங்க, இன்னும் அப்படின்றாங்க. அப்ப இமாம் இப்னு ஷிஹாப் சொல்றாங்க, முடிஞ்சது, நீ நாளைக்கு வா அப்படின்னு. இவர் சொல்றாரு, இல்ல எனக்கு இன்னும் படிச்சுட்டாங்க அப்படி. அப்போ அவருக்கு சந்தேகம், அது என்ன 40 ஹதீஸ் படிச்சு முடிச்சுட்டு இன்னும் கேட்கிறாரு, நீ ஃபர்ஸ்ட் படிச்சு நான் இப்ப சொல்லி தந்ததெல்லாம் நீ எனக்கு திருப்பி சொல்லு, அப்புறம் நான் என்ன செய்யறேன் உனக்கு அடுத்தது சொல்லித்தாரேன், 41ல இருந்து சொல்லித்தாரேன் அப்படி. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா சரசரன்னு இமாம் மாலிக் அவர்கள் அந்த 40 ஹதீஸிலே சொல்லி அதனுடைய விரிவுரைகள் அந்த ஷரஹை என்ன செய்யறாங்கன்னா சொல்லிடுறாங்க. அப்ப இமாம் இப்னு ஷிஹாப் அறிந்து கொண்டார்கள், இவர் பெரிய ஒரு கடல் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீ ஒரு அறிவு பெட்டகம் அப்படின்னு சொல்றாங்க. இமாம் இப்னு ஷிஹாப் சொல்லுவாங்க மாலிக்க, இமாம் மாலிக் ஒரு அறிவு பெட்டகம், அவர் ஒரு கடல், அவர் ஒரு பொக்கிஷம், வெசல் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இமாம் மாலிக் அவர்களை. அப்ப இமாம் மாலிக் அவர்கள் அப்படி படிக்க ஆரம்பிச்சாங்க. பெரும் அறிஞர்கள் ஆயிஷா பின்த் சஅத் இப்னு அபி வக்காஸ், யஹீத் இப்னு சயீத், அதே போல அப்துல்லா இப்னு தீனார் போன்ற பெரிய அறிஞர்கள்ட்ட படிச்சாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு அறிஞர் தான் நாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். நாஃபி அப்படிங்கிற ஒரு அறிஞர்கிட்ட படிச்சார். இமாம் நாஃபி யார் அப்படின்னு சொன்னா, உமர் ரதியாவுடைய பையன் இருக்காருல்ல, அப்துல்லா இப்னு உமர். இந்த அப்துல்லா இப்னு உமர் விடுதலை செய்யப்பட்டு அவங்க விடுதலை செய்யப்பட்ட ஆளு தான் யாருன்னா நாஃபி. இவங்க ஒரு பெரிய ஒரு தாபி. அவங்க வாழ்ந்த காலகட்டம் முழுக்க அப்துல்லா இப்னு உமரோடய வாழ்ந்தாங்க இமாம் நாஃபி. அப்ப இமாம் நாஃபி கிட்ட இமாம் மாலிக் அவர்கள் படிச்சாங்க. இமாம் புகாரி என்ன செய்வார்னா, இந்த நம்ம படிச்சோம்ல ஹதீஸ் கலை படிக்கக்கூடிய நேரத்தில் அறிவிப்பாளர் தொடர் படித்தோம். இதுல இமாம் புகாரி சொல்லுவாங்க, சில்சிலத்து தஹபுன்னு சொல்லுவாங்க, அதாவது கோல்டன் செயின், தங்க சங்கிலி, தங்க கோர்வை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தொடர்ல யார் இருப்பாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்விடத்துல இருந்து 3 பேர் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருந்து இப்னு உமர், இப்னு உமர்கிட்ட இருந்து நாஃபியிட்ட இருந்து இமாம் மாலிக். இதுதான் அந்த அறிவிப்பாளர் தொடர், கோல்டன் செயின் சொல்லுவாங்க. இப்ப இந்த கோல்டன் செயினுடைய ஒரு ஆள் தான் யாருன்னா இமாம் நாஃபி. ஏன்னா இமாம் நாஃபி இமாம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து அறிவிப்பாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அறிவிப்பாங்க. அதை இமாம் மாலிக் என்ன செய்வாங்கன்னா ஆசிரியர்கிட்ட இருந்து அறிவிப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 40 ஹதீஸ் சஹீஹா வருது.
இந்த கோல்டன் செயில இருக்கக்கூடிய ஹதீஸ்கள். அப்ப இதுக்கு சொந்தக்காரர் யாருன்னா இமாம் நாஃபி. அந்த அறிஞரிடத்துல இமாம் மாலிக் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் எனது கையால் 1,00,000 ஹதீஸ்களை எழுதினேன் அப்படின்னு சொல்றாங்க. 1,00,000 ஹதீஸ்களை இமாம் மாலிக் அவர்கள் தங்களுடைய கையால எழுதியிருக்கிறாங்க. அதே போல இமாம் அவர்கள் சொல்றாங்க, இமாம் பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு மாணவர்கள் நிறைய இருந்தாங்க. எப்படி ஆசிரியர்கள் இருந்தார்களோ அதே போல மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப இமாம் 1000க்கு மேல இருந்தாங்க. காதி இயால் சொல்றாங்க 1300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா இமாம் அவர்கள் எப்போ தங்களுடைய அந்த மார்க்க தீர்ப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா 17 வயசுலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 17 வயசுலேயே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்வாக்களை கொடுக்க தகுதியானவராக, ஹிஜ்ரி 110 93ல பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 110 ஃபத்வாக்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவுல வளர்ந்துட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு மேலாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்க பாப்பீங்க, இமாம் மாலிக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்களும் அவருக்கு பின்னால வந்த எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இமாமாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருப்பாங்க. அப்போ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இமாம் புகாரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட விமர்சனங்கள் இருக்கு, இவர் அந்த கொள்கை இந்த கொள்கை அப்படின்னு. ஆனா இமாம் மாலிக்கு அப்படி எதுவுமே இல்லை, எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆள். இமாம் ஷாஃபி அதே போலதான், இமாம் மாலிக் அதே போலதான், எல்லா உலமாக்களும் அங்கீகரித்த ஒரு மனிதராக இமாம் மாலிக் அவர்கள் இருப்பார்கள். அப்போ ஏன்னா அன்னைக்கு இமாம் மாலிக்க போல நிகரான ஒரு ஆள் அந்த உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு தரத்துல இருந்தாங்க. ஏன்னா முதல் ஹதீஸ் புத்தகமே அவங்க தான் உருவாக்குறாங்க. முதல் ஹதீஸ் புத்தகம் முஅத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, முஅத்தா மாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் இந்த கடைகள்ல போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அரபிக்ல இருக்கு, இங்கிலீஷ்ல எல்லாம் இருக்கு, முஅத்தா மாலிக்னு சொல்லி. இப்போ இதுல அவங்க என்ன செய்யறாங்கன்னா முதலாக ஹதீஸ்களை எல்லாம் கோர்த்து அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஹதீஸ்களும் இருக்கும், சட்டங்களும் இருக்கும், ஃபிக்ஹும் இருக்கும், சட்டங்களும் இருக்கும். அந்த மாதிரி தொகுத்திருப்பாங்க இமாம் மாலிக் அவர்கள். அப்ப ஹதீஸை தொகுத்த முதல் அறிஞராக இமாம் மாலிக் அவர்கள் முஅத்தாவை தொகுக்கிறாங்க. 70க்கும் மேற்பட்ட இமாம்கள்கிட்ட கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா அதை சரி பார்க்குறாங்க. முஅத்தாவை எழுதி 70க்கும் மேற்பட்ட பெரிய உலமாக்கள்கிட்ட கொடுத்து அதை சரி பார்க்குறாங்க. சரி பார்த்து அவங்க சரி அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் அந்த புத்தகத்தை அவங்க என்ன செய்யறாங்கன்னா படிப்பதற்காக, சொல்லி கொடுக்கறதற்காக என்ன செய்யறாங்கன்னா வெளியிடுறாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற பேர் தான் அந்த முஅத்தா. ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிற பேரை வச்சு அதை என்ன செய்யறாங்கன்னா வெளியிடுறாங்க. அதே போல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஒரு மாணவர் தான் யார் அப்படின்னா, அவருடைய காலத்துல வாழ்ந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவர் தான் மன்னராக இருந்தார். இவர் எப்போ, அதாவது 193ல பிறக்கிறாங்க. 93ல இருந்து 120 வரைக்கும் உமையாக்களுடைய ஹிலாஃபத், நம்ம அபு ஹனீஃபாவுடைய இதுல பார்த்தோம். அந்த பீரியட்ல இருந்தாரு. 120க்கு பிறகு அப்பாசிய ஹிலாஃபத் வருது, அந்த பீரியட்லயும் வாழ்ந்தாரு. அப்பாசிய ஹிலாஃபத்துல தான் அந்த ஹாரூன் ரஷீத் எல்லாம் வருவாங்க. இந்த ஹாரூன் ரஷீதுடைய பையன் எங்க படிச்சாருன்னா இமாம் மாலிக்கிட்ட படிச்சார். அவர் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தார். அதே போல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய பெரிய ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் கேள்வி கேட்கப்பட்டு அந்த விஷயம் அவர்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா தெரியலன்னு சொல்லிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா, மொரோக்கோல இருந்து ஒரு கூட்டம் வருது இமாம் மாலிக் இடத்துல ஃபத்வாக்களை கேட்கறதுக்கு, சந்தேகங்களை கேட்கறதுக்கு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்துல இமாம் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இமாம் மாலிக் இடத்துல அவங்க 48 விஷயங்களை கேட்டாங்க. 48 விஷயங்களுக்குள்ள தெளிவை அவர்கள் கேட்டார்கள். இமாம் மாலிக் அவர்கள் அதுல 32 விஷயங்களுக்கு தெரியாதுன்னே சொன்னாங்க. 32 விஷயங்களுக்கு லா அதிரி அப்படின்னாங்க. அதே போல இன்னொரு கட்டத்துல ஒரு 4 மாசம் பயணிச்சு ஒரு கூட்டம் வருது இமாம் மாலிக் இடத்துல. 4 மாசம் பயணிச்சு கூட்டம் உட்கார்ந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி, அப்ப இமாம் என்ன செய்யறாங்கன்னா உது செஞ்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு கேள்வி இது பண்ண கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இமாம் அவர்கள் என்ன செய்யாங்கன்னா தெரியல அப்படின்னாங்க, லா அதிரி அப்படின்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன எல்லாத்துக்கும் தெரியலன்றீங்களே, அப்ப எப்படி உங்களை பெரிய இமாமுக்கு அப்படின்றாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இமாம் சொன்னாங்க, லா அதிரின்னு சொல்றது இருக்கே, தெரியாதுன்னு சொல்றது இருக்கே, அது பெரிய அறிவுன்னாங்க. எது தெரியாது என்று எனக்கு தெரியுமோ அதை சொல்றதுல எனக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை, அல்லாவுக்கு நான் பதில் சொல்லணும். இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, இமாம் மாலிக் இடத்துல நான் யாராவது ஒரு கேள்வியை கேட்டார் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல புரண்டுகிட்டு இருக்கிற மனுஷன் மாதிரி அவருக்கு வேர்த்து வேர்த்து விழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேணுதல் மிக்க ஒரு மனிதராக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மாணவர். சரிங்களா, இன்னைக்கு மாலிக் மதுஹபா ஷாஃபி மதுஹபா 2 பேரும் சண்டை போடுறது இந்த மாதிரி.
ஆனா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இப்படி ஒரு வாட்டி சொன்னாங்களா, ஃபத்வாவை கேட்கப்பட்டால் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல ஒரு மனுஷன் எப்படி புரண்டுகிட்டு இருப்பானோ, பயப்படுவானோ, அதே போல இமாம் மாலிக் அவர்கள் நடுங்குவதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்றாங்க. அதே போல இமாம் ஷாஃபி சொல்றாங்க, இமாம் மாலிக் அவர்கள் ஆசார்கள் அடிப்படையில், சஹாபாக்களுடைய அந்த அடிச்சுவடுகளின் அடிப்படையில் நடப்பார், ஒழுக்கம் மிக்கவராக, புத்தி சாதுரியம் மிக்கவராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, குர்ஆனுக்கு பிறகு சிறந்தது எது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க, மோத்தா, இமாம் மாலிக்குடைய மோத்தா தான் குர்ஆனுக்கு பிறகு சிறந்தது. இது இன்னொரு, அது என்னன்னா, அந்த காலத்துல இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அந்த காலத்துல மோத்தாவை விட சிறந்த நூல் இல்லை அப்படின்றாங்க. அதே போல இமாம் ஷாஃபி சொல்றாங்க, உலமாக்களுடைய நட்சத்திரம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, உலகத்திலேயே ஒரு 4 பெரிய அறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல, கூஃபால சுஃபியான் அஸ்-சௌரி ரஹிமஹுல்லா, அதே போல ஷாம்ல இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லா. இது நம்ம உருவாட்டியாவது கேட்கணும் இந்த பெயர்களை. அதே போல பஸ்ஸரால ஹம்மாத் இப்னு சயீத் அப்படிங்கிறவர், ஹிஜாஸ் மக்கா மதீனா பகுதியில இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா என்று உலமாக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தில் 4 சிறந்த அறிஞர்கள் பட்டியலில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் வர்றாங்க. இமாம் மாலிக் அவர்கள் எங்க வகுப்பு எடுப்பாங்கன்னா, இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு போனா பைனல் கபரி வ மிம்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரவுலான்னு சொல்லுவாங்கல்ல, கபர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இருக்கும், உமர் ரதியாவுடைய அந்த வாசல், அந்த இடம், அதே போல மிம்பர் இருக்கும். இதற்கு 2க்கும் நடுவுல ஒரு இடத்துல தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் வகுப்பு அறை எடுப்பாங்க. அவங்க மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்ததே அந்த இடம் தான். அங்க இருந்து ஒரு மனுஷன் பாடம் எடுக்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு பயப்படுவார், அந்த இடத்துல கேள்வி கேட்கப்பட்டா எப்படி இருக்கும். அப்போ மக்கள் ரசூல்லா அங்க அடங்கப்பட்டிருக்க மனுஷன், அந்த மனுஷன் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஒரு ஆளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல உள்ளங்கள் நடுங்கும். ரசூல்லா இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல பயம் வருமா? எந்த அளவுக்கு இமாம் மாலிக் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய கருத்துக்களும் எடுக்கப்படும், விடப்படும், ஆனால் இந்த கபரில் அடங்கப்பட்டிருக்க இந்த மனிதருடைய கருத்தை தவிர அப்படின்பாங்க. இந்த கபர்ல அடங்கப்பட்டிருக்காரு இந்த மனுஷனுடைய கருத்து எடுக்கப்படும், அவ்வளவுதான், அது விடப்படாது. ஆனா இந்த உலகத்துல வேற யாரு சொன்னாலும் அது எடுத்துக்கோங்க, விட்டுக்கோங்க, ஆனா இவருடைய கருத்து எடுக்கப்பட மட்டும்தான் செய்யும் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு பேணுதல் மிக்க ஒரு மனிதனாக. அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க இந்த வகுப்பறையை எங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தான் வைக்கணும். அப்போ உலமாக்கள் சொல்லுவாங்க, பிற்காலத்துல வந்த உலமாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நேரத்துல அவங்க ஏத்திகாஃப் இருப்பாங்கல்ல, ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல அவங்களுடைய விரிப்பை விரித்து அமர்வார்களோ அங்கதான் என்ன செய்வாங்க, இமாம் மாலிக் அவர்கள் அமர்ந்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்துல அமர்ந்து தீர்ப்புகளை கொடுப்பாங்களோ அந்த இடத்துலதான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அமர்ந்து பாடம் நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா ஒரு சம்பவம் பாடம் எடுத்து நேரத்துல ஒரு மனிதர் வந்தார், கேட்டாரு, அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டார். அல்லாஹ் எங்க இருக்கிறான் சொல்லுங்களேன். அரிசிக்கு மேல. சரி, இதே மாதிரி கேட்கிறார் அந்த ஆளு, அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ குர்ஆனுடைய வசனம் என்ன, அல்லாஹ் எங்க இருக்காங்க, அல அர்ஷிஸ்தவா, அப்படி அர்ஷிக்கு மேலாக உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது. அப்ப அந்த மனிதர் திருப்பி கேட்டாரு இமாம் மாலிக் இடத்துல, எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டார். இமாம் மாலிக் சொன்னாங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்பது நல்ல கேள்வி, அது பதில் சொல்லப்பட வேண்டிய கேள்வி. அல்லாஹ் அர்ஷிக்கு மேலாக இருக்கிறான். எப்படி இருக்கான் அப்படிங்கறத கேட்பது என்ன, பிதத். இந்த முபுத்ததீனை தூக்கி வெளியே போடுங்கன்னாரு. அந்த பிதத்வாதியை தூக்கி வெளியே போடுங்க, எப்படி இருக்கிறான்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் அர்ஷிக்கு மேலாக உயர்ந்திருக்கிறான். இதுக்கு பின்னால காலகட்டத்துல வந்த வழிகட்ட கூட்டங்கள் கேள்வி எப்படி கேட்டாங்கன்னா, அந்த கேள்வி கேட்டா சில நேரங்கள்ல நீங்களே குழம்பிடுவீங்க. என்ன கேட்டாங்கன்னா, அர்ஷ் இருக்குது, அல்லாஹ் அதுக்கு மேல இருக்கிறான். இப்போ அர்ஷ் அல்லாஹ்வை விட பெருசா, அல்லாஹ்வை விட சின்னதா, அல்லாஹ்வுக்கு சமமானதா? அல்லாஹ்வை விட அர்ஷ் பெருசுனா அல்லாஹ் அக்பர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் தானே எல்லாத்தையும் விட பெரியவன். அப்ப அர்ஷ் எப்படி அல்லாஹ்வை விட பெருசா இருக்கும்? அல்லது அர்ஷ் அல்லாஹ்வை விட சின்னதுன்னா அல்லாஹ் இதுல எப்படி உட்கார முடியும்? அல்லாஹ் சமம்னா அல்லாஹ்வுக்கு எதுவுமே சமம் இல்லையே, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டான். அப்ப இதுக்காகத்தான் இவன் மாலிக் சொன்னாங்க, அல்லாஹ் அர்ஷுக்கு மேல இருக்கிறான், அவனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப அவன் இருக்கிறான், அவ்வளவுதான். அதை நம்புறது அக்கீதா, அதுல எப்படின்னு கேள்வி கேட்கறது பிதத். அந்த பிதத்வாதியை தூக்கி வெளியே போடுங்கன்னா. அதுக்கு பின்னால இப்போ
இப்போ இந்த கேள்வியை யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன், நாம என்ன செய்யணும், அவருக்கு விளக்கம் கொடுக்கணும் இப்படிதான் சொல்லி. அப்ப இமாம்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்றைய காலத்துல வந்து 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தன் தான் குழப்பவாதி, அவனை தூக்கி வெளியே போட்டா கிளியர் ஆயிரும். ஆனா இன்னைக்கு 99 பேர் என்னதான் குழப்பத்துலதான் இருக்காங்க. அந்த ஒருத்தன் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கலன்னா எல்லாருமே குழம்பிடுவாங்க, அதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கு அப்படிலாம் வெளியே தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக. அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அக்கீதால தெளிவாக இருந்தார்கள். அதே போல இன்னொருத்தர் வந்தாரு, ஈராக்ல இருந்து. அவங்க சொன்னாரு, அவருடைய மாணவர்ல ஈராக்ல இருந்து வந்தார் ஒருத்தர், வந்து சொன்னாரு, ஈராக் அல்லது யமன், சொன்னார் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இடத்துல, சூஃபிகள்னு சொல்லி எங்க ஊர்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சூஃபிகள் சொல்லி எங்க ஊர்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப இமாம் சொன்னாங்க, சூஃபிகள்னா என்ன செய்யறாங்க, அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டதுக்கு பிறகு பாட ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பிறகு ஆட ஆரம்பிச்சிருவாங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இமாம் கேட்டாங்க, அவங்க வந்து பைத்தியக்காரங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பைத்தியக்காரங்க இல்லை, நல்ல ஆட்கள் தான். சின்ன பிள்ளைங்களா அப்படின்னு? இல்லை பெரிய ஆட்கள், நல்ல தலையில நல்ல அறிவு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இமாம் கேட்டாங்க, வேற என்ன செய்யறாங்க? அப்போ சொன்னாங்க, சில பொழுதுகளில் வந்து மாற மாற கன்னங்கள்ல அரைஞ்சிக்கிடுவாங்க, மாறி மாறி அரைஞ்சிக்குவாங்க, தலையில எல்லாம் அடிச்சுக்குவாங்க, இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, இது வந்து சூஃபிகள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி. இமாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல, அப்படி சிரிச்சு அந்த வகுப்புல இருந்து எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய மாணவர் சொன்னாங்க, 20-30 வருஷமா எங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற எங்க இமாம எந்திரிச்சு வீட்டுக்கு வைக்கிற அளவுக்கு இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய மாணவர்கள் சொல்லுவாங்க. கடைசி காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள், நமக்கு தெரியும், இமாம் அபு ஹனீஃபாவுடைய பீரியட்ல ஒரு ஆளை சொன்னேன், ஒரு அரசர், அவர் வந்து அபு ஜாஃபர் அல் மன்சூர் அப்படிங்கிற ஒரு ஆளை சொன்னேன். அந்த ஹலீஃபா வந்து இமாம் மாலிக்குடைய பீரியட்ல இருந்தார், அபு ஜாஃபர் அல் மன்சூர். அப்போ இமாம் அபு ஜாஃபர் அல் மன்சூர் இருக்கக்கூடிய நேரத்தில் மதீனாவில் வந்து ஜாஃபர் இப்னு அபு சுலைமான் சொல்லி ஒரு கவர்னர் இருந்தார். இமாம் மாலிக் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க, இமாம் மாலிக் மதீனாவில் இருக்கிறாங்க, ஜாஃபர் இப்னு அபு சுலைமான் வந்து மதீனாவுடைய கவர்னரா இருக்கிறார். அப்ப ஜாஃபர் இப்னு அபு சுலைமான் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நிறைய மக்கள் வந்து பையத் செஞ்சாங்க. அவருக்கு பையத் செய்யக்கூடிய நேரத்துல நிர்பந்தத்தின் அடிப்படையில், அவங்களுக்கு விருப்பம் இல்லை, இவருக்கு கட்டுப்படுறதுல மக்களுக்கு விருப்பம் இல்லை, கிளர்ச்சியாளர்கள் அவங்க வந்து பையத் செய்யாம இருந்தாங்க. அப்போ பையத் சில பேர் செஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னாங்க. அந்த ஹதீஸ் வந்து இவங்களுக்காக சொல்லப்பட்டதல்ல, பொதுவாக என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சொன்னாங்க, நிர்பந்தத்தின் அடிப்படையில யாருக்காவது பையத் செய்யப்பட்டா அந்த பையத் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது வந்து பையத்தாகவே கருதப்படாது அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸை சொல்லி விளக்கம் சொன்னாங்க. இது வந்து ஜாஃபர் இப்னு அபு சுலைமானுக்கு வந்து பெரிய கோவத்தை ஏற்பட்டுச்சு. அப்ப என்னாச்சுன்னா, இந்த ஹதீஸை வச்சு கிளர்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கிளர்ச்சி பண்ணாங்க. அப்ப இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு, ஏதாவது ஒரு ஹதீஸை பிடிச்சு வச்சு தொங்கி என்ன செய்வாங்கன்னா அதை வந்து இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. அன்றைக்கு அதே போல கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜாஃபர் இப்னு அபு சுலைமானுக்கு எதிராக என்ன செய்யறாங்கன்னா கிளர்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஜாஃபர் இப்னு அபு சுலைமான் வந்து சொன்னாரு, இதை வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் மாலிக் என்ன செய்யறாங்கன்னா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி, நாங்க வாழ்றதே இதுக்காகத்தான், நபியுடைய ஹதீஸுக்காக தான் நாங்களே வாழ்றோம், இதை வந்து என்னால சொல்லாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவர் ஜாஃபர் இப்னு அபு சுலைமான் என்ன செய்யறாருன்னா, ரகசியமாலாம் ஆள் அனுப்புனார். இவர் வந்து உண்மையாகவே தான் ஹதீஸை சொல்றாரா அல்லது நமக்கு எதிராகத்தான் இவர் செயல்படுறாரா அப்படின்னு சொல்லி ரகசியமாலாம் ஆட்களை அனுப்பி அதே ஹதீஸை திரும்ப திரும்ப கேட்பாங்க. இமாம் அவர்களும் அதே ஹதீஸை ஒரே மாதிரியே சொல்லுவாங்க. அப்ப தெரிஞ்சு கொண்டாங்க, இப்ப ஹதீஸ் தான் இது உண்மையாகவே, ஆனா கிளர்ச்சியாளர்கள் ரொம்ப இது பண்றாங்கன்னு சொல்லி இமாம் ஜாஃபர் இப்னு அபு சுலைமான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இமாம் மாலிக் அவர்களை வந்து சிறைபிடிக்கிறான், அவர் அரெஸ்ட் பண்றான். நீங்க பாப்பீங்க, இமாம் அபு ஹனீஃபாவும் அதே போலதான், அரசர் சொன்னதை கேட்கலன்னு சொல்லப்பட்டதுனால அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அதே போல இமாம் மாலிக் அவர்களும் அரசருக்கு கட்டுப்படலைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அவரை சிறையில பிடிச்சது மட்டும் இல்லை, ஜாஃபர் இப்னு அபு சுலைமான் என்ன செய்யறான் அப்படின்னா, சிறை பிடிச்சதுதான் ஓகே, பிரச்சனை இல்லை, ஆனா என்ன செய்யறான்னா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை சித்திரவதைப்படுத்த ஆரம்பிக்கிறான். சாட்டையினால அடிக்கப்படுறாங்க இமாம் மாலிக், சாட்டையால அடிக்கப்படுறாங்க, தினமும் அடி. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அன்றைக்கு உலகத்திலிருந்து பெரிய ஒரு ஃபக்கீஹ், பெரிய ஒரு முஹத்திஸ். ஃபக்கீஹ்னா நான் சொன்னேன், சட்டக்கலையில மிகப்பெரிய அறிஞர், ஹதீஸ் முஹத்திஸாக இருக்கக்கூடியவங்கள பெரிய ஒரு அறிஞர். அந்த பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு மார்க் அறிஞர் வந்து சிறையில வந்து அடிக்கப்படுறார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வலது ஷோல்டர் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா இறங்கிருச்சு.
வலது ஷோல்டர் புஜம் வந்து கை விளங்காம ஆகிற மாதிரி அப்படியே உடஞ்சி வந்து என்ன ஆயிடுச்சு. அப்போ இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அந்த காலகட்டத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கையை வந்து கீழே போட்டு தொழுக ஆரம்பிச்சாங்க. இப்போ இதுல வந்து சில சட்டங்களை வந்து சொல்லுவாங்க. அதாவது மாலிக் மதுஹப்ல இருக்கிறவங்க வந்து கையை கீழே போட்டு தொழுவாங்க. சில கண்ட்ரிகள்ல, துபாயில எல்லாம் சில பேர் தொழுவாங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லி கெட்ட மாட்டாங்க. இப்போ நாம வந்து என்ன செய்யறோம், வயிற்றுல கட்டுறதா நெஞ்சில கட்டுறதான்னு சண்டை. ஆனா மாலிக் மதுஹப்ல கெட்டவே மாட்டாங்க, கீழே தொங்க விடுவாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு சில கூட்டத்தார் என்ன செய்வாங்கன்னா, மாலிக் வந்து இந்த கை உடஞ்ச நேரத்துல தான் அவங்களால கெட்ட முடியல, அதனால கீழே போட்டாங்க, அதுதான் இவங்க வந்து பின்பற்றுறதா சொல்லுவாங்க. அது ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா வந்து அவர்கள் வேற ஹதீஸ்களையும் வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த மாதிரி அந்த ஒரு ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்க. அது வேற தலைப்பு இன்ஷா அல்லாஹ். ஆனா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த வலது ஷோல்டர் என்ன செஞ்சிருச்சுன்னா இறங்கிருச்சு. அதுக்கப்புறமா என்ன செஞ்சாங்கன்னா மதீனால உட்கார்ந்து பாடம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எந்த அளவுனா இமாம் அபு ஜாஃபர் அல் மன்சூர் இருக்கிறார்ல, அவர் வந்து மதீனாவுக்கு வந்தார். இங்க மக்கள் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. பிரச்சனை பண்ணி மாணவர்கள் எல்லாரும் பிரச்சனை பண்ணதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இமாம் மாலிக்கை ரிலீஸ் பண்ணி மதீனால பாடம் எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க. இமாம் மாலிக் பாடம் எடுத்துக்கூடிய நேரத்துல அபு ஜாஃபர் அல் மன்சூர் வந்தார். வந்து மாலிக் இமாம் அவர்களை சந்திச்சார். சந்திச்சு சொன்னாரு, இந்த மதீனால கவர்னரா இருந்தாரு ஜாஃபர் இப்னு அபு சுலைமான், இவர் வந்து உங்களுக்கு எதிராக நடந்ததை பத்தி அவர் வந்து கவலை தெரிவிக்கிறார். இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, நான் எந்த விதமான உத்தரவும் அவருக்கு கொடுக்கல, இது அவராக எடுத்த முடிவு, அவர் பண்ணிட்டாரு, அவரை என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னாரு. அபு ஜாஃபர் அல் மன்சூர் சொன்னாரு, இந்த ஜாஃபர் இப்னு அபு சுலைமான என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன், அவரை வந்து பதவியிலேருந்து விலக சொல்லணுமா அல்லது ஏதாவது தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் இமாம் மாலிக் சொன்னாங்க, நான் அவரை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இமாம் மாலிக் அவர்கள். அப்போ இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அதற்கு பிறகு வாழ்ந்தார்கள். அதுக்கு கடைசியாக 86 வயது தாண்டியதற்கு பிறகு 20 நாள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த வயோதிகத்துல நோய்வாய்ப்பட்டு 20 நாட்கள் அவர்கள் அப்படியே இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா மரணிக்கிறாங்க. மரணிக்கக்கூடிய நேரத்தில் அன்றைக்கு மதீனாவுடைய கவர்னராக இருந்த அப்துல்லா இப்னு முஹம்மது இப்னு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹலீஃபா என்ன செய்யறாரு, பக்கி, இன்னைக்கு வந்து ஜன்னத்துல் பக்கின்னு சொல்லுவோம். ஜன்னத்துல் பக்கி இல்லை, அது ஒரு மக்பரான்னு தான் சொல்லணும். ஜன்னத்துல் பக்கி அப்படின்னு சொல்றது வந்து ஹதீஸ்ல குரான்ல எல்லாம் இல்லை. பக்கி, மக்பரத்து பக்கி, சரிங்களா? அது வந்து பக்கி அப்படிங்கிற ஒரு மக்பரா, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம தான் என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து ஜன்னத்துல் பக்கி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. பக்கி கபர்ஸ்தானத்துல என்ன செய்யப்படுறாங்கன்னா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. இது அவருடைய வரலாறு. அவருடைய மோத்தாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம. அவர் வந்து நிறைய ஒரு 4-5 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இமாம் மாலிக் அவர்கள். அதுல மிக முக்கியமான புத்தகம் தான் இந்த அல் மோத்தா அப்படிங்கிற புத்தகம். அதே போல முத்தவனா அப்படிங்கிற ஒரு கிதாப் இருக்கு. இப்போ மோத்தாவை பொறுத்த வரைக்கும், இந்த மோத்தால நீங்க பாத்தீங்கன்னா ஹதீஸ்களை கொண்டு வந்து அதன் மூலமாக ஃபிக்கு எடுப்பாங்க. எப்படி சட்டம் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த மோத்தால இருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா சொல்லி தருவாங்க. இந்த மோத்தாவுடைய அர்த்தம் நான் சொன்னேன், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லா உலமாக்களும் 70க்கு மேற்பட்ட உலமாக்கள்கிட்ட கொடுத்து சரி பார்த்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூலாக இருக்கிறதுனால அந்த பெயரே வச்சாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே போல எளிதாக்கப்பட்டது அப்படிங்கிற பெயரை கொண்டு அல் மோத்தா அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இதுக்கு வந்து ஷரஹ்லாம் இருக்கு, இதுக்கு விரிவுரைகள்லாம் இருக்கு. அதுல மிக முக்கியமான விரிவுரை வந்து தம்ஹீத் அப்படிங்கிற ஒரு விரிவுரை. தம்ஹீத் அப்படின்னு இமாம் இப்னு அப்துல் பர் அவங்க எழுதியிருக்காங்க. விரிவுரை எல்லாம் இருக்கு. அப்ப இதுதான் என்ன, ஃபிக்ஹ் அடிப்படையில தொகுக்கப்பட்ட முதல் கிதாப். சட்டத்தை படிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு தொகுக்கப்பட்ட முதல் சட்ட புத்தகம் வந்து என்னன்னா இந்த முவத்தா. இமாம் ஷாஃபி இடத்துல கேட்பாங்க, இந்த புத்தகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதுக்கு கால ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, லா ஆலம் கிதாபன் ஃபில் இல்மி, எனக்கு தெரியாது, கிதாபன் ஃபில் இல்மி அக்ஸரு சவாபன், ரொம்ப நிறைய சவாபுள்ள ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு தெரியாது, மின் கிதாபி மாலிக், இமாம் மாலிக்குடைய மோத்தா புத்தகத்தை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இமாம் இப்னு கசீர் சொல்லுவாங்க, இமாம் மாலிக்குடைய காலத்தில் அதுதான் சிறந்த புத்தகம், அதுக்கு பிறகு சிறந்த புத்தகம்னா இமாம் புகாரியுடைய சஹீல் புகாரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மோத்தால வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பான விஷயங்கள் என்னன்னா, ஹதீஸ்களை வந்து முழுசா கொண்டு வந்து அதுல இருந்து சட்டம் எடுக்கிற ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டாவது, ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க, அந்த சட்டத்தை சொன்னதற்கு பிறகு அந்த சட்டத்துக்கு எதெல்லாம் ஹதீஸ்கள் உடன்பாடாக இருக்குதோ அந்த ஹதீஸ்களை எல்லாம் கொண்டு வருவாங்க. இது ஒரு சிறப்பு. மூணாவது வந்து ஹதீஸ்ல விளக்கம் கிடைக்காத நேரத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், குரான்ல இருந்து விளக்கம் எடுப்பாங்க. குரான்ல என்னெல்லாம் விளக்கம் இருக்கோ அதை கொண்டு வருவாங்க. இரண்டாவது, ஹதீஸ்ல விளக்கம் கிடைச்சுன்னா அதை கொண்டு வருவாங்க. குரான் ஹதீஸ்ல விளக்கம் கிடைக்காத நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, அமல் அஹ்லுல் மதீனான்னு சொல்லுவாங்க, மதீனாவாசிகள் செய்யக்கூடிய அமல். இது அவருடைய ஒரு இஜ்திஹாத், அவருடைய முடிவு.
இமாம் மாலிக் என்ன செய்வாங்கன்னா அஹ்லுல் மதீனா, மதீனாவாசிகள் செய்யக்கூடிய காரியங்களை வந்து ஆதாரமா எடுப்பாங்க. இது ஒரு விஷயம் அவங்க பண்ணது. மதீனாவாசிகள் பண்ணாத சிலதை யாராவது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மார்க்கம் இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தோடு நெருக்கம். இன்னைக்கு நம்ம அப்படி பார்க்க முடியாது. ரசூல்லாவோட காலத்தோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஊரு, ஒரு 100 வருஷம் கூட ஆகல. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஊர் வந்து ரசூல்லா செய்யாத ஒன்றை செய்யுமா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து இமாம் மாலிக் அவர்கள் எடுத்தார்கள். அதுக்கு பிறகு இஜ்மா அப்படிங்கிறத ஒன்று எடுப்பாங்க. கியாஸ் அப்படிங்கிறது, நான் இது இஜ்மா கியாஸை பத்தி நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அதே போல இஸ்திஹ்சான் அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் வந்து இமாம் மாலிக் அவர்கள் இந்த முவத்தால கடைபிடித்த விஷயங்கள். அதே போல இந்த கிதாப்ல பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகள் வரும். மர்ஃபூ நம்ம படித்தோம், மர்ஃபூவான செய்திகள் வரும். அதே போல மௌகூஃப், அதாவது சஹாபாக்களை தொட்டு வரக்கூடிய செய்திகள் வரும். அதே போல மக்தூ, தாபீன்களுடைய செய்திகள் வரும். முர்சலான செய்தி, ஒரு ஆள் விடுபட்டு, சஹாபாக்கள்ல ஒருத்தர் விடுபட்டு வரக்கூடிய செய்திகள், உமரதையாவுடைய தீர்ப்புகள், மதீனாவுடைய காதி அவருடைய தீர்ப்புகள், இதே போல விஷயங்களை எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யறாங்கன்னா இந்த முவத்தா அப்படிங்கிற கிரந்தத்தை தொகுறாங்க. இதுலயே நீங்க பாருங்க, யார்கிட்ட இருந்தாலும் அவர் செய்தி எடுக்க மாட்டார். இமாம் மாலிக் வந்து அன்றைய காலத்திலேயே ஹதீஸ்களை வந்து சட்டம் பிரிச்சாங்க. மந்த புத்தி உள்ள ஆள்கிட்ட இருந்து ஹதீஸ் எடுக்க மாட்டாங்க, நிர்வாக திறமை இல்லாத ஆள்கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க, மனோ இச்சையின்படி அவங்க பேசக்கூடிய ஆளாக இருந்தா அவர்கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க, மக்களிடையே பொய் சொல்லக்கூடியவர் அவர்கிட்ட இருந்து செய்தி எடுக்க மாட்டாங்க, அறிவில்லாத வணக்கசாலி, நல்ல இபாதத் செய்வாரு ஆனா அறிவு இருக்காது, இவர்கிட்ட இருந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா செய்திகளை எடுக்க மாட்டாங்க. ஹவாரிஜிகள், ஷியாக்கள், முர்ஜியா, கதரியா போன்ற வழிகட்ட கூட்டம் யார்கிட்ட இருந்துமே இமாம் மாலிக் அவர்கள் செய்தி எடுக்க மாட்டாங்க. இதை வந்து தவிர்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப இமாம் மாலிக்குடைய அந்த முவத்தால வந்து 61 அத்தியாயங்கள் 703 பாடத்தலைப்புல வந்து வடிவமைச்சிருக்காங்க. நீங்க இதுல ஒண்ணு புரியணும், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை நான் வந்து படிக்கிறோம். படிக்கக்கூடிய நேரத்துல நாம புரியணும், நம்ம எதுக்காக இவர்களை படிக்கணும். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சஹாபாக்களை பத்தி பேசுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பேசுங்க, நபிமார்களை பேசுங்க, இமாம்களுடைய வரலாறை எதுக்கு பேசணும், அவர்கள்ட்ட இருந்து என்ன படிப்பினை அப்படிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அதாவது என்னுடைய சமுதாயத்துல வந்து ஒரு கூட்டம் வந்து வெளிப்படையாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா. நல்லா கேட்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல ஒரு கூட்டம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வெளிப்படையாக, லாஹிரீன அலல் ஹக், லாஹிரீன அப்படின்னு சொன்னா வெளிப்படையா, மறைச்சுலாம் இல்லாம வெளிப்படையாக ஒரு கூட்டம் ஹக்குல, அலல் ஹக்குல வந்து இருந்துகிட்டே இருக்கும், சத்தியத்துல ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறைஞ்சு இருக்காது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, ரசூல்லாவுடைய காலம் தொட்டு அதுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் முதல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் என்னதுன்னா ஹக்குல இருந்துகிட்டு தான் இருக்கும்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நாள் அது இல்லாம போகாது. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், ஒருத்தர் வந்து கந்தூரி கூடாதுன்றாரு, ஒருத்தர் கூடுன்றாரு, அல்லது ஒருத்தர் வந்து தர்காக்கு போலான்றாரு, அல்லது இங்க போகலான்றாரு, அல்லது வேற விஷயங்கள், மௌலூது, ஃபாத்திஹா, சூனியம், அது இது மாதிரிலாம் இருக்கு. இந்த எல்லா விஷயங்களுக்கும் யார் சரியா சொல்றா, யார் வந்து தப்பா சொல்றா, இந்த ரெண்டுல வந்து நமக்கு குழப்பம். இப்ப நாம என்ன செய்யணும்னா லேசா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வெளிப்படையாக ஒரு கூட்டம் ஹக்குல இருந்துகிட்டே இருக்கும்ன்றாங்க. நம்ம என்ன செய்யணும்னா இந்த கருத்து, நாம சொல்லக்கூடிய கருத்து இதுக்கு முன்னால காலத்துல யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னால யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, அதுக்கு முன்னால யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இப்படின்னு பார்த்து 200 ஹிஜ்ரிக்கு மேல போகணும். நாம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, லேசாக்குறதுக்காக இந்த 1200 விட்டுருங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்தை எல்லாம் விட்டுருவோம். விட்டுட்டு இந்த 200 ஹிஜ்ரி இருக்குல்ல, 200 ஹிஜ்ரிக்கு உள்ள 190, 180, 170 இது யாருடைய காலகட்டம்? சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஹைருன் நாசி கர்ணி சும்மல்லதீன எலுனகும் சும்மல்லதீன எலுனகும், மக்கள்லேயே சிறந்த சமுதாயம் என்னுடைய கூட்டம் சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த தாபீன்கள், அதுக்கு பிறகு வந்த தபா தாபீன்கள். அதுலதான் இமாம் மாலிக் அவர்கள் வர்றாங்க தபா தாபீன்களுடைய பட்டியல்ல. அப்ப இந்த 3 காலகட்டம் சிறந்த காலகட்டம். நமக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா சஹாபாக்கள் வழிகேட்டுல இருந்தாங்க? இல்ல, சஹாபாக்கள் எல்லோரும் நேர்வழியில இருந்தாங்க அப்படிங்கிறது தெளிவானது. அதுல யாருக்கும் மாற்றுக்கிறதே இருக்காது. யாராவது ஒருத்தர் வந்து சஹாபாக்கள்ல இவங்க வந்து வழிகேட்டுல இருந்துட்டாங்கன்னு சொன்னா அவர் தான் வழிகேடர். அப்ப நமக்கு தெளிவா தெரியும் சஹாபாக்களுடைய காலகட்டத்துல எந்த வழிகேடும் இல்லை அப்படிங்கிறது. அப்ப ஆமா, அப்போ சஹாபாக்கள் வழிகேட்டுல இல்லாத நேரத்துல நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஈஸியா நம்ம சொல்லக்கூடிய கருத்தை அங்க கொண்டு போய் சேர்த்து பார்க்கணும், ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். இது அவங்க சொன்னாங்களா, அல்லது அந்த காலத்துல வேற யாராவது சொல்லியிருக்காங்களா இப்படின்னு சொல்லி நம்மளுடைய எல்லா கருத்தையும் அங்க கொண்டு போட்டு அந்த சிறந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் இந்த கருத்தை சொல்லல, அன்றைக்கு இருந்த ஹவாரிஜிகள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க.
அன்றைக்கு இருந்த ஷியாக்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறான், கதிரியா இந்த கருத்தை சொல்லியிருக்கான், அல்லது முர்ஜியா அல்லது ஜஹ்மியா யாராவது ஒருத்தர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறான் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நாம சொன்ன இந்த கருத்தை ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் யாருமே சொல்லலை, இதுக்கு மாத்தமா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல இருக்கிற அந்த வழிகட்ட கூட்டம் தான் என்ன செஞ்சிருக்கு, நம்மளுடைய கருத்தை அப்படியே சொல்லியிருக்கு. நாம என்ன செய்யணும், அந்த கருத்தை அப்படியே தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு, நமக்கு மூளையில சரியான இல்மு நமக்கு இல்லை, சரியான அறிவு நமக்கு இல்லை அப்படிங்கிறத நாம உணர்ந்துட்டு என்ன செய்யணும்னா, அந்த சரியான கருத்தை பின்பற்றிட்டு போகணும், அல்லது வாய் மூடிட்டு என்ன செஞ்சிடணும், இருந்து கொள்ளணும். இதுதான் என்ன இன்றைய காலத்துல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறை. அப்போ இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நாம பார்த்தோம், அவங்க ஹிஜ்ரி 93ல பிறக்கிறாங்க, 179ல மரணிக்கிறாங்க. இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டங்கள்ல ஒன்று தான். சின்ன சின்ன மசாயில்கள் இருக்கலாமே தவிர அக்கீதா ரீதியாக கொள்கை அடிப்படையில எந்த விதமான வழிகேடும் இல்லாத ஒரு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ நாம இதுல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இதை பத்தி பேசக்கூடிய நேரத்துல மாலிக் இமாம் அவர்களை நாங்க படிக்கிறோம், அவர்கிட்ட சில விஷயங்களை எடுக்கிறோம். இமாம் அபு ஹனிஃபா படிக்கிறோம், அவர்கிட்ட நல்ல விஷயங்களை எடுக்கிறோம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இமாம்களை நாம பின்பற்றக்கூடாது அப்படிம்பாங்க. இமாம்களை பின்பற்றுவது ஹராம், இமாம்களை பின்பற்றுவது வழிகேடு, அல்லது சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு அப்படிம்பாங்க. ஆனா இது உண்மையா அப்படின்னா இது ஒரு முட்டாள்தனமான பேச்சு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கும் அவர்களும் என்ன செய்வாங்க, இப்படி சொல்லக்கூடியவங்க, இப்போ சஹாபாக்களை பின்பற்றுறது வழிகேடுன்னு சொல்லக்கூடியவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்களுடைய பள்ளிவாசல்கள்ல அவர்களுடைய அந்த ஆபீஸ்கள்ல என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்களை பத்தி பேசுவாங்க. யாருமே சஹாபாக்களை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. அபூபக்கர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா, உமர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா, காலித் இப்னு வலீத் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா, இப்படி பேசுவாங்க. ஏன் பேசுறீங்க, அப்போ அவர்கிட்ட நல்ல விஷயங்களை நாங்க எடுக்கிறோம், அவர் செஞ்ச விஷயங்களை, வரலாற்று விஷயங்களை எல்லாம் நாங்க பாக்குறோம் அப்படின்றான். அப்ப அது என்னது, அதுக்கு பேர் என்னது, ஒரு அபூபக்கர் இப்படி இப்படி பண்ணாரு, இப்படி இப்படி வாழ்ந்தாரு, அப்போ அதே மாதிரி நீங்களும் வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பயான்கள்ல. ஆனா என்ன செய்வாங்க, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு இந்த சைடு சொல்லுவாங்க. அப்போ சஹாபாக்கள் இப்படி இப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள்னா எதுக்கு சொல்லணும், அதை பின்பற்றணும் நம்ம. அதுக்காகத்தான் நம்ம இப்போ உதாரணமா, எனக்கு ஒரு வாப்பா தந்தை இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் தொழுகை போக மாட்டேங்கிறேன், நோன்பு வைக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, உங்க வாப்பா எவ்வளவு நல்லவர், அவர் தொழுகையாளி, நோன்பு வைக்கிறாரு, தான தர்மம் செய்யறாரு, நல்ல அழகா பேசுறாரு, அகலாக்கோட இருக்கிறாரு, அவரை மாதிரி நீ இரிய அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, நான் அது எப்படி, என்னோட வாப்பாவை நான் பின்பற்ற மாட்டேன், அது வழிகேடு, ரசூல்லாவை தான் நான் பின்பற்றுவேன் இப்படின்னு சொன்னா அது ஒரு முட்டாள்தனமான பேச்சு. அப்ப நாம என்ன செய்யறோம்னா, என்னுடைய வாப்பா ரசூல்லாவை பின்பற்றினாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப என்னுடைய வாப்பா ரசூல்லாவை பின்பற்றி நடந்தாங்கன்னா, என்னுடைய வாப்பாவை நான் பின்பற்றுறதும் நபியை பின்பற்றுறது தான். சஹாபாக்கள் ஒண்ணு செய்யறாங்க, சஹாபாக்களுடைய ஒரு ஒருமித்த கருத்து இருக்குது, அவங்க சொன்னது சரியாகத்தான் இருக்கும், ஏன்னா நபியோட படிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக சஹாபாக்களுடைய கூற்று நாங்க எடுக்கிறோம், சஹாபாக்களுடைய விஷயங்களை நாங்க அதே மாதிரியே செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது என்னதான், நபி அவர்களை பின்பற்றுவதாகத்தான் ஆகும். அப்போ சஹாபாக்களை பின்பற்றுறது வழிகேடு அப்படின்னு சொல்றது மாதிரி, இமாம்களை, இந்த இமாம் மாலிக், இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லா இவர்களிடத்துல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து பின்பற்றுவது தப்பு கிடையாது. ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சானா. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சாரிகள்ல இருந்தும் முஹாஜிர்கள்ல இருந்தும், மக்காவாசிகள்ல இருந்தும் மதீனாவாசிகள்ல இருந்தும் முந்தியவர்களும் முதலாமானவர்களும், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும், அதெல்லாம் சொல்லுவான் இத்தபஊ, இத்திபான்னு சொல்லுவான் அந்த வசனத்துல. இத்திபானா என்னன்னா பின்பற்றுறது. இப்ப நான் பார்த்தோம் தாபீன்கள், தாபீன்கள், தாபி அப்படின்னு சொன்னா பின்பற்றுறது. அப்போ இத்திபான்னு சொன்னா பின்பற்றுறது. அல்லாஹ் சொல்றான், அவர்களை வல்லதீன தபஊஹும் பிஹ்சானா, நல்ல முறையில அவர்களை பின்பற்றியவர்களையும் கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்னா திருப்தி அடைந்தான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் சொல்லுவான். அவர்களை குறித்து அல்லாஹ் திருப்தி அடைந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல அல்லாஹ் நேரடியா சொல்றான் அவர்களை பின்பற்றுறது சம்பந்தமா, முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பின்பற்றுவதை கொண்டு நல்ல முறையில். இதுக்கு ஆரம்ப காலத்துல என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இஹ்சான்கிற வார்த்தை வருதே, பி இஹ்சானா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னதான், சஹாபாக்கள் நல்லது பண்ணியிருப்பாங்கல்ல அதுல மட்டும் பின்பற்றுறது, கெட்டது பண்ண விஷயங்கள்ல பின்பற்றாம இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அவங்களும் மறுத்துட்டாங்க. ஏன்னா பிஹ்சான் அப்படிங்கிறது என்னன்னா நல்ல முறையில், நல்ல விஷயத்திலுங்கிறது வேற, நல்ல முறையில் அப்படிங்கிறது வேற. இப்போ வாப்பா நம்மள்ட்ட தொலை சொல்லிட்டே இருக்காரு, இன்ஷா அல்லாஹ் வாப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்றதுதான் இஹ்சான். இல்ல வாப்பா என்ன போட்டு ஒரு டார்ச்சர் பண்றாரு இப்படின்னு சொல்லிட்டு போறது இஹ்சான் இல்ல. இஹ்சான்னா அழகிய முறையில பின்பற்றுறது. அப்போ இஹ்சானோடு யார் சஹாபாக்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு அப்படின்னு சொல்றான். அதே போல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இது 9வது அத்தியாயத்தினுடைய சூரா தௌபாவுடைய 100வது வசனம்,
அதே போல இன்னொரு வசனம் சூரத்து நிசால வருது, 113 நினைக்கிறேன். கைரு சபீலில் முஃமினீன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் நேர்வழி இது என்று தெரிந்த பின்னர் நபியையும் அவரோடு இருந்த அந்த தோழர்களையும், சபீலில் முஃமின்கள் இருந்த அந்த பாதையையும் விட்டு விலகி போறாரோ அவர் நரகத்துல தன்னுடைய இடத்தை ஆக்கிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆன் வசனம் சொல்லும். அதே போல உங்களுக்கு தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹா என்ன வருது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அடுத்தது என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இது என்ன அர்த்தம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்னா என்ன? டெய்லி ஓதுறோமே 5 வேளை. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் இல்ல, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொன்னா நேர்வழியில போனவர்களுடைய பாதையை எனக்கு காட்டுன்னு கேட்கறது எல்லா இடத்துல. சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா, யாரெல்லாம் வழிகேட்டில் போனாங்களோ அவங்களுடைய வழியை எனக்கு காட்டிராத, யாரெல்லாம் நேர்வழியில போனாங்களோ அவர்களுடைய வழியெல்லாம் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்ற துவா. இந்த நேர்வழியில யாரெல்லாம் வருவாங்கன்னா நபிமார்களும் வருவாங்க, சஹாபாக்களும் வருவாங்க, சஹாபாக்களை பின்பற்றி அவர்களோட வழியில நடந்த எல்லாருமே வருவாங்க. அந்த வழியை எனக்கு காட்டுன்னு சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம கேட்கிறோம். அதனால தான் என்ன செய்யறோம்னா இந்த வரலாறுகளை என்ன செய்யறோம், இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா இவர்கள் எல்லாம் நேர்வழி பெற்ற இமாம்கள். இன்றைக்கும் இமாம் மாலிக் அவர்களை உலகமே பேசும். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்க 93ல பிறகுறாங்கன்னா இன்னைக்கு 1447, 1350 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. ஆனாலும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவருடைய பேரை இன்றும் உலகம் முழுக்க என்ன செய்யப்படுது, பேசப்படுது. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கண்ணியத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்து வச்சிருக்கான். இப்ப எதுக்காக இவர்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் இவர்களுடைய அகீதா, இவர்களுடைய கொள்கையை நாங்க தெளிவா படிக்கணும். அவர்கள் இருந்த கொள்கை என்ன அப்படிங்கிறத படிக்கக்கூடிய நேரத்துல இன்றைக்கு வழிகேட்டில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களும் இதுக்கு மாத்தமாக தான் இருக்கு. இமாம் மோத்தாவை எடுத்து படிச்சாலும், அதுக்கு புகாரி எடுத்து படிச்சாலும், முஸ்லீம் எடுத்து படிச்சாலும், அதுக்கு முன்னால இருந்த எந்த புத்தகங்கள் எடுத்து படிச்சாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா வழிகேட்ட கூட்டங்களும் இதுக்கு மாத்தமா இருக்கும். இதுக்குதான் நான் இவ்வளவு நேரம் பேசுனது. இவ்வளவு நேரம் பேசுனது காரணமே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபா, தாபி, தபா தாபீன்கள், இமாம்கள் இவர்களுடைய எல்லா கித்தாபுகள், இவருடைய கொள்கைகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இன்னைக்கு சொல்லக்கூடிய வழிகேடர்கள் சொல்லக்கூடிய எல்லா கூற்றுகளையும் அதுல போட்டு பார்த்தா அதுல நிக்காது. அதுக்கு எல்லாமே மாத்தமாகவே இருக்கும். அதனால் சுசாசம் சொன்னாங்க, ஹைருன் நாசி கர்ணி, மக்கள்லயே சமுதாயத்துல அனுப்பப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் என்னுடைய சமுதாயம். சஹாபா சும்மல்லதீன எழுநகம், அதுக்கு பிறகு சும்மல்லதீன எழுநகம், அதுக்கு பின்ன வந்த சமுதாயம் அப்படின்னு. இப்ப இதுல நான் சொன்னேன், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் முதல்ல குர்ஆன்ல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு ஹதீஸ்ல இருந்து எடுப்பாங்க. அதே போல அஹ்லுல் மதீனாவாசிகளுடைய அந்த செய்திகளை எடுப்பாங்க. அதுல இஜ்மான்னு ஒன்று சொன்னேன், கியாஸ்ன்னு ஒன்று சொன்னேன். இந்த இஜ்மா கியாஸை நாம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். இஜ்மானா என்னன்னு தெரியுமா? இஜ்மா கியாஸ்னா என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியல? சரி, இஜ்மா கியாஸ் அப்படின்னா என்னன்னா, இஜ்மானா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இஜ்மானா என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸ் ரெண்டுலையும் வந்த செய்திகள், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய முஜ்தஹிதுகள், அதாவது இஜ்திஹா செய்யக்கூடிய இமாம்கள், பெரிய பெரிய உலமாக்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துல இருந்த விஷயங்களை தான் இஜ்மான்னு சொல்லுவாங்க. உதாரணமாக தொழுகை. இப்போ தொழுகை இருக்குல்ல, தொழுகை எத்தனை நேரம் ஒரு நாளைக்கு? 5 நேரம். இது என்னன்னா இஜ்மா. ஏன்னா ஒருமித்த கருத்து, இதுல யாருமே மாற்று கருத்து இல்லை. அதே போல ஒவ்வொரு தொழுகையிலையும் ஃபஜ்ர்ல 2 ரக்காத், துஹர்ல 4, அசர்ல 4, இதெல்லாம் என்னன்னா ஒருமித்த கருத்து, இதுல யாருமே மாறுபட மாட்டாங்க. இதுதான் இஜ்மான்னு சொல்றது. இப்போ இமாம்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இதை மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க. அதே போல நீங்க பாப்பீங்க, அல்லாஹ் இப்ப நான் சொன்னேன், இமாம் மாலிக்குடைய காலத்துல ஒருத்தர் கேட்டாரு, அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படின்னு. அல்லாஹ் அர்ஷுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது இஜ்மா. ஆனா இன்னைக்கு சில பேர் என்ன செய்வாங்க, தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல பாட்டுலாம் இருக்குல்ல, அல்லாஹ் எங்கும் நிறைந்தோனே, இது எங்கும் நிறைந்தோன்னுலாம் இல்லை, அல்லாஹ் அர்ஷ்ல இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இஜ்மா. இந்த இஜ்மாக்கு யாரெல்லாம் மாற்றமாக இருக்கிறாங்களோ அதெல்லாம் வழிகேடு அப்படின்னு சொல்லி இமாம் மாலிக் சொன்னாங்க. இது ஒரு நிலைப்பாடு. இந்த இஜ்மா அப்படிங்கிறத நாம் புரியணும். அதே போல சஹாபாக்கள் எல்லோரும் நல்லவர்கள் அப்படிங்கிறது இஜ்மா. சஹாபியில முதல் ஹலீஃபா யாரு? முதல் ஹலீஃபா ரசூலுல்லாஹ்க்கு பிறகு உமரா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் முதல் ஹலீஃபா அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இது இஜ்மா. அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொகுத்து, உஸ்மான் ரலியல்லாஹு தொகுத்தாங்கல்ல குர்ஆன்,
இன்றைக்கு இருக்கக்கூடிய குரான் முழுமையான குரானா இல்லையா? முழுமையான குரான். இது என்னன்னா இஜ்மா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு ஷியாக்கள் என்ன செய்யறாங்கன்னா இஜ்மா இல்லைம்பாங்க அன்றையிலிருந்து. எதுக்காக சொல்றாங்கன்னா, சஹாபாக்கள் எல்லோரும் நல்லவர்கள்னு அவங்களால சொல்ல முடியாது. அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான் எல்லாம் என்ன லஅனத்துல்லா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு சாபம் இறக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, நவுதுபில்லா. அதே போல முதல் ஹலீஃபா யாருன்னு சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஹலீஃபாவா வந்திருக்கணும், மாறி அபூபக்கர் வந்துட்டாரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஷியாக்கள் மாறுபட்ட விஷயங்கள். அதே போல இப்போ ஒருத்தன் வந்து தொழுகை வந்து ஃபஜ்ர்ல வந்து 3 அப்படின்றான், இவன் என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். ஏன்னா இவன் இஜ்மால இல்ல. சரிங்களா? இஜ்மானா என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, குரான் ஹதீஸ்ல வந்து அதுல உலமாக்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த செய்திகள் எல்லாம் எடுத்து 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 இதெல்லாம் இஜ்மாவான விஷயம், இதுல எவனா மாறி பேசினான்னா அவனை இஸ்லாத்துல இருந்து வெளியே தூக்கி போட்டுருவான். இதுதான் இஜ்மாவுடைய விஷயம். இத 2 விதமா தப்பா புரிஞ்சுட்டாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, இன்றைக்கு இஜ்மாவுடைய பெயரால இந்த கந்தூரி, இந்த மௌலூது இதெல்லாம் எதுக்கு எடுப்பாங்கன்னா, எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா, இது இஜ்மா அப்படிம்பாங்க. என்ன இஜ்மா அப்படின்னா, சஹாபாக்களுடைய இஜ்மா இல்ல. சஹாபாக்கள் எல்லாரும் ஒருமித்து கருத்து இருந்தது இல்லை. இவர்களுடைய அந்த குழு இருக்குமே, அதுல ஒரு 10 உலமாக்கள் இருப்பாங்க, அவர்களுடைய கொள்கை சார்ந்த உலமாக்கள். அவங்க எல்லாம் முடிவு பண்ணி இது இஜ்மா அப்படின்னு சொல்லி ஆக்கி மௌலூது ஓதுவாங்க, கந்தூரி எடுப்பாங்க, இதெல்லாம் இஜ்மான்னு சொல்லுவாங்க. இது ஒரு வழிகட்ட கூட்டம். இதே போல இதுக்கு மாற்றமா ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டாங்க. இஜ்மானா இதுதான்ப்பா, எதெல்லாம் ஒருமித்த கருத்தோ அதுதான் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, இஜ்மாவே இல்லைம்பாங்க. ஒரு கூட்டம் இருக்கு, தௌஹீத் பேசுற கூட்டம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இஜ்மாவே இல்லை. இஜ்மாவை பத்தி விளக்கிட்டு இருக்கிறது எதுக்கு? இஜ்மா இல்லைன்னு சொல்லிட்டு போனா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இஜ்மாவே இல்லை, இஜ்மான்னு யாரெல்லாம் பேசுறானோ அவனெல்லாம் வழிகேடு அப்படிம்பாங்க. அது போய். ஏன்னா ரெண்டு பேர் கிதாப் எழுதியிருக்காங்க இஜ்மான்னு சொல்லிட்டு, இமாம் இப்னு அப்துல் பர், அதே போல இப்னுல் முந்திர். இவருடைய கிதாபை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி அவங்க உதாரணமா காட்டுறது. அதுல என்ன வருது அப்படின்னா, தொழுகை இருக்குல்ல, நம்ம தொழக்கூடிய நேரத்துல முன்பக்கமும் பின்பக்கமும் மறைவிடம் இருக்குல்ல, இதை வந்து மறைக்கிறது இஜ்மான்னு எழுதியிருக்கிறாங்க. ஏன் அப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, இதை வந்து ஆதாரமா காட்டி யாராவது அப்படி தொழுவாங்களா, முன்பின் மட்டும் மறைச்சுக்கிட்டு யாராவது தொழுவாங்களா, இது இஜ்மால கொண்டு சேர்த்திருக்கிறீங்களே, இதை பின்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த இஜ்மான் எதுக்கு சேர்த்தாங்க அப்படின்னா, இதுல வந்து கருத்து வேறுபாடே இல்லை. மற்றதுல எல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கு. உடம்ப வந்து நெஞ்சை வந்து மறைக்கலாமா கூடாதா, கருத்து வேறுபாடு. அதே போல காலில் எந்த அளவுக்கு மறைக்கணும், இதுல கருத்து வேறுபாடு. இப்படி எல்லாத்துலயும் கருத்து வேறுபாடு இருக்கு. கை வந்து விரல் அசைக்கலாமா அசைக்க கூடாதா, கருத்து வேறுபாடு இருக்கு. அதை இஜ்மால எடுக்க மாட்டாங்க. தொப்பி அணியலாமா அணியக்கூடாதா, கருத்து வேறுபாடு, இஜ்மால எடுக்க மாட்டாங்க. தராவி தொழுகை 23 40 50 இதுல கருத்து வேறுபாடு, அதை இஜ்மால கொண்டு வர மாட்டாங்க. எதெல்லாம் வந்து உறுதியாக இருக்குதோ அதையெல்லாம் இஜ்மால வந்து என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு வந்து பாதுகாத்திருக்கிறாங்க இமாம்கள். அப்ப இஜ்மா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இஜ்மாங்கிற பெயர்ல நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏத்துக்க கூடாது. ஆனா இஜ்மாங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நாம புரியணும். அதே போல கியாஸ் அப்படின்னா என்னன்னா, கியாஸ்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து சிகரெட்டு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு. இதுக்கு வந்து ஆதாரம் எடுக்கணும். குரான்ல தேடுங்க, ஹதீஸ்ல தேடுங்க. அதாவது புகைப்பிடித்தல் ஹராம் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அப்படின்னு தேடினா கிடைக்காது. அதே போல நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம், எதுவுமே கிடைக்காது. கஞ்சா வைக்கலாமா கூடாதா, குரான் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. இப்போ என்ன செய்வாங்கன்னா, இதுதான் கியாஸ். கியாஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, அசல் ஒன்று இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மது அப்படிங்கிறது இருக்கு, இதுதான் அசல். நீங்க கியாஸ்ல படிச்சீங்கன்னா 4 விஷயம் வரும். அர்கானுல் கியாஸ் அப்படின்னு சொல்லி, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று அசல், ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கும். 2வது ஃபரானா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை. இந்த 2 இருக்குதா, இல்லத் காரணம், இதுக்கு 2க்கும் நடுவுல சேமான காரணம் இருக்கான்னு பார்ப்பாங்க. 4வது ஹுக்கும் கொடுப்பாங்க, அதனுடைய சட்டத்தை கொடுப்பாங்க. இப்போ மது இருக்குதா, மதுவை வந்து எடுத்து வைப்பாங்க, அந்த ஹதீஸை எடுத்து வச்சுட்டு இந்த புகைப்பிடித்தலை எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 2க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்க்கக்கூடிய நேரத்தில் 2க்கும் என்ன இருக்கு, போதை இருக்கு. ரசூலுல்லாஹ் அந்த போதையும் தடை செஞ்சாங்க, அதனால அதே சட்டம் தான் இதுக்கும். அது போதை ஹராம் அப்படின்னா இதுவும் போதை தான், இதுவும் ஹராம் இப்படின்னு சொல்லி சட்டம் கொடுப்பாங்க. இது கியாஸ். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து டயபெட்டிஸ், நீரிழிவு நோயின்னு ஒன்று இருக்குல்ல, யூரின் வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு என்ன சட்டம் சொல்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லை. அப்ப இதுக்கு எங்கிருந்து சட்டம் எடுப்பாங்கன்னா, நபியுடைய காலத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவர்களுக்கு வந்து மாதவிடாய் வந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து இஸ்திஹாலான்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் நின்னதுக்கு பிறகும் அந்த ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் என்ன பண்றது, நான் வந்து கழுவிட்டேன், எல்லாத்தையும் கழுவிட்டேன், ஆனா தொழுகைக்கு நின்ன உடனே எனக்கு வந்துருது, ரத்தம் வந்துருது. இப்ப நான் என்ன பண்றது, மறுபடியும் நான் குளிச்சு உது எடுத்து
கழுவி தான் தொழுகணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, நீங்க என்ன செய்யுங்க, கழுவிக்கோங்க, உது எடுங்க, கழுவிக்கோங்க, மர்மஸ்தானத்துல வந்து ஒரு துணியை வச்சுக்கோங்க, நீங்க தொழுங்க. அதுக்கப்புறம் வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்து எக்ஸப்ஷனல், இது வந்து உங்களையும் தாண்டி வரக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறனால நீங்க தொழுகையை கண்டினியூ பண்ணுங்க, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இதே போலத்தான் இதை அப்படியே எடுத்து டயபெட்டிஸுக்கு வைப்பாங்க, நீரிழிவு நோய்க்கு வைப்பாங்க. யூரின் போயிட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன செய்யலாம், உது செஞ்சுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு தொழுக ஆரம்பிச்சிடலாம். தொழுகை நேரத்துல வந்துகிட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஐசியூல சில பேர் ஆக்சிடென்ட்ல இருப்பாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும், அவங்க அப்படியே தொழுதுட்டு இருக்கலாம், யூரின் போறதே கவலை இல்லை, பிரச்சனை இல்லை. அதுதான் என்னன்னா கியாஸ். இதுதான் கியாஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ இது வந்து நல்ல ஒரு சட்டம், இஸ்லாத்துல உள்ள மிகப்பெரிய ஒரு சட்டம். இமாம்கள் வந்து அப்படியே கொண்டு வந்தாங்க, ரசுல்லாவுடைய காலத்துல இருக்குது. ரசுல்லாவே கியாஸ் பண்ணுவாங்க சில இடத்துல. உதாரணமா வந்து ரசுல்லா இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, என்னுடைய உம்மா வந்து நோன்பு வச்சாங்க, 1 மாசம் நோன்பு வச்சாங்க, அது வந்து கடன், அந்த நோன்பு வந்து கடன்ல இருக்கக்கூடிய நேரத்துல மௌத்தாயிட்டாங்க எங்க அம்மா. இப்ப இந்த கடனை வந்து நான் நோன்பு பிடிச்சு அதை நிறைவேற்றணுமா அப்படின்னு சொல்லி ரசுல்லா இடத்துல கேட்கறாங்க. ரசுல்லா என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு நபி தானே, அவர் வந்து நீ புடின்னு சொல்லியிருக்கலாம் அல்லது பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒப்பீடு செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க, நீ வந்து ஒருத்தர் வந்து உனக்கு கடன் தர வேண்டியது இருந்தா அல்லது நீ கொடுக்க வேண்டியது இருந்தா நீ திருப்பி கொடுப்பியா மாட்டியான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் வந்து மனிதர்களுக்கு கொடுக்குற கடனை வந்து திருப்பி கொடுப்பேன் அப்படின்னாரு. ரசூல்லா சொன்னாங்க, மனிதர்களுக்கு கொடுக்குற கடனை விட அல்லாஹ்க்கு செலுத்த வேண்டிய கடன் இன்னும் மேலானது அப்படின்னாங்க. அப்போ நீ வந்து என்ன செய், அம்மா நோன்பு பிடிக்கிறது கடன் இருக்குதா, நீ அந்த நோன்பை பிடி அப்படின்னாங்க. இதான் கியாஸ் பண்றது, ஒப்பீடு செய்யறது. இதை வந்து சிலர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த வழிகட்ட கூட்டம், இந்த மௌலூது, இந்த இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க, சிகிர் செய்யக்கூடியவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பொருத்தமில்லாத இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து பொருத்துவாங்க. இது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அநியாயம். 2வது, கியாஸே இல்லை அப்படின்னு சொல்லி தௌஹீத் பேசக்கூடியவங்க சொல்லுவாங்க. என்ன, அவங்க வந்து கியாஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பொருத்தி பார்க்கலாம், ஆனா கியாஸுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, கியாஸ் மார்க்கத்துல ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பயான்லாம் பண்ணுவாங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தௌஹீத் பேசக்கூடியவங்க 1 மணிக்கூர் கியாஸ் இல்லைன்னு பயான் பண்ணுவாங்க. கியாஸ் இல்லை, கியாஸ் இல்லை, கியாஸ் மார்க்க ஆதாரம் இல்லை, கியாஸ் செய்யறது வந்து வழிகேடு அப்படிம்பாங்க. அப்போ நீங்க என்ன செய்வீங்க, ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாமா, ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. புகைப்பிடித்தல் எப்படி நீங்க பாத்தீங்க, ஒப்பீடு செஞ்சு பார்த்தேன், அப்ப தமிழ்ல ஒப்பீடு செஞ்சு பார்த்தேன்னு சொல்லிக்கலாம், கியாஸுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. இப்படி ஒரு அறிவீனம் அது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இஜ்மானா இதுதான், கியாஸ்னா இதுதான். இஜ்மானா புரிஞ்சுட்டு இல்ல, ஒருமித்த கருத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். கியாஸ் அப்படிங்கிறது வந்து ஒப்பீடு செஞ்சு பார்க்குற விஷயங்கள். இதை என்ன செஞ்சாங்கன்னா இமாம் மாலிக் அவர்கள் தங்களுடைய கிதாபில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு வந்தாங்க. இப்போ இதை வந்து தெரிஞ்சு கொள்ளணும், இமாம் மாலிக்குடைய மோத்தா. நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து வரலாறுகளை படித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக கசசுல் அன்பியா, நபிமார்களுடைய கசஸ், அவருடைய வரலாறுகளை படித்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு சீரத்துன் நபி, நபி ஸல்லல்லாஹு சீரா, அவருடைய வரலாறை படித்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு தாரிகுல் சஹாபாக்களுடைய வரலாறு, அதுக்கு பிறகு தாரிகு தாபியின், தபா தாபியின், இமாம்கள், இப்படி இவருடைய வரலாறுகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சு படிச்சு கொடுக்கணும். இமாம் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு தைமியா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், இப்படி எல்லாத்தையுமே நம்ம படிச்சு கொடுத்தாதான் பிள்ளைங்க என்ன செய்யணும், வரலாறு தெரிஞ்சு வளரும். இன்னைக்கு வரலாறு தெரியாம ஒரு கூட்டம் என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லிச்சு, இந்த இஜ்மா வழிகேடு, கியாஸ் வழிகேடு, மதுஹப் வழிகேடு, இப்படி சொல்லி எதுக்காக சொன்னாங்க, நல்ல நோக்கத்துக்கு, இவங்க பண்ற அநியாயங்கள், ஷிர்க், பித்அத்துலாம் ஒழிக்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லி. இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இமாம்களை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இமாம் புகாரி என்ன நல்லவா, அவர் என்ன முழுசா தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லி இமாம் புகாரியை குறைப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு தாபீன்கள், தபா தாபீன்கள் போய் சஹாபாக்களை குறைப்படுத்தினாங்க. சஹாபாக்களை குறைப்படுத்தி இன்னைக்கு ஹதீஸ்களும் குறை காண்றாங்க. ஹதீஸ்கள் ரசூல்லா சொன்னாலும் சஹீஹா இருந்தாலும் என்னுடைய பகுத்தறிவுக்கு முரண்படுது, நான் மறுப்பேன். அதுக்கு அடுத்ததா மேல போய் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, குரான்லயே எப்படி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, குரான்ல சொல்லப்பட்ட விஷயங்களை எப்படி நம்பணுமா, ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து நம்பணுமா. குரான்ல இருக்கிற விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து நம்பணுமா. அதுக்கு ஒரு குரான் வசனத்தையே ஆதாரமா எடுப்பாங்க. என்ன வசனம்னா, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் வந்து செவிடர்களாக குருடர்களாக விழமாட்டார்கள், சிந்திச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இதை வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, என்ன செய்யும், சும்மாலாம் நம்பிடக்கூடாது, சிந்திச்சு பார்த்து தான் நம்பணும். அதுக்கு சொல்லப்பட்டதா. அல்லாஹ் வந்து இன்னொரு இடத்துல சொல்றான், அவர்கள் வந்து சமிஅனா வத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், அவ்வளவுதான், அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாம என்ன செய்யணும்னா, இந்த வரலாறுகளை எல்லாம் பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கணும். அப்பதான் நம்மளுடைய இஸ்லாமிய வரலாறுகள் அவர்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மரபு அவர்களுக்கு தெரியும். அப்போ அதன் மூலம் நம்மளுடைய பிள்ளைகளை வந்து வருங்காலத்துல வந்து ஒரு சிறந்த மக்களாக, வழிகேட்டில் விழுந்து விடாத நல்ல தலைமுறையினராக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மி இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.